சென்னையில் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கருத்துக்களை வழங்குகிறார் மூத்த பத்திரிகையாளர் பிரியன். சார் வணக்கம். இன்றைய தினம் சென்னையில் கூட்டு நடவடிக்கை குழு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இது தொடர்பான உங்கள் கருத்துக்கள் என்ன? கண்டிப்பாக. அதாவது இந்த தொகுதி மறுவரையறை அப்படி அந்த விஷயம் மக்கள் தொகை அடிப்படையில் செய்யப்படும் பொழுது தமிழ்நாட்டுக்கு ஏற்படுற பாதிப்புகள் இருக்கு இல்லையா? ஸோ அந்த பாதிப்புகளை தடுக்கிறதுக்கான ஒரு கூட்டம் தான். நம்ம தமிழ்நாடு மாதிரியே பஞ்சாப், ஆந்திர பிரதேஷ் மற்றும் வேறு பல மாநிலங்களும் பாதிக்கப்படுற ஆபத்து இருக்கிறதுனால அந்த மாநிலங்களில் இருக்கிற எல்லா கட்சி பிரதிநிதிகளும் கூப்பிட்டுருக்காரு ஸ்டாலின் அவர்கள். கடந்த காலத்தை ஒப்பிடும்போது நிச்சயமாக இந்த மாதிரியான ஒரு ஆல் இண்டியா லெவலில் கட்சிகள்லாம் கலந்து கொண்ட ஒரு கூட்டத்தை ஸ்டாலின் கூட்டியிருக்கிறது நிச்சயமாக பாராட்டத்தக்க ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். தமிழ்நாடு எடுத்திருக்கிற இந்த முன்னெடுப்பு இருக்கு இல்லையா? இந்த 543 உறுப்பினர்கள் தொடர்ந்து பார்லிமெண்ட்ல இருக்கும்பொழுது மக்கள் தொகை அடிப்படையில் மறுவரையறை பண்ணும்பொழுது தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான குறையும் ஏற்படக்கூடாது, தொகுதி இழப்பு ஏற்படக்கூடாது என்கிற விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த விஷயத்துல நிச்சயமாக கண்டிப்பாக எல்லோரும் ஒன்றுபட்டு குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. 26க்கு அப்புறம் கண்டிப்பாக சென்சஸ்க்கு அப்புறம் அதை கண்டிப்பா பண்ணுவாங்க. 248 சீட்டாக உயரும்போது பார்லிமெண்ட்ல அதுலேயும் தமிழ்நாட்டுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ இதெல்லாம் வலியுறுத்தி தான் இந்த மாநாடு நடக்கிறது நம்ம வரவேற்க வேண்டிய அவசியம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ இப்போ சரியான நேரத்தில் சரியான ஒரு குரலை அகில இந்திய அளவில் கொடுக்கறதுக்கான ஒரு முயற்சியை ஸ்டாலின் எடுத்துக்கார். அதே சமயத்தில் மத்தியில் இருக்க ஆளுகின்ற பாஜக தலைமையிலான கூட்டணி அரசில் அவங்க அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி தமிழ்நாட்டுக்கு குறையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது குறையாது என்று சொல்வது வரவேற்கத்தக்கது. ஆனால் அதே சமயம் 748 எண்ணிக்கை பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் 748 உயரும்போது தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு உயரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. 543ல நம்ம இப்போ நமக்கு இப்போ 7.18% இருக்கோம் நம்ம. அதே மாதிரி 848 பார்லிமெண்ட் மெம்பர்கள் உயரும் போது நமக்கு அதே 7.18 கிடைக்குமா இல்லையா என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு. அதையும் பாஜக அவர்கள் பாஜக தலைமையில் இருக்கிற முதல்வர் அவர்கள் அல்லது மத்திய உள்துறை அமைச்சர் உறுதிமொழி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ இந்தியாவின் ஒட்டுமொத்த ஒரு கட்சிகள் கிட்டத்தட்ட எதிர்கட்சிகள் பெரும்பாலான கட்சிகள் கலந்து கொண்டு தங்கள் கவலையை தெரிவித்திருக்கிற இந்த சூழல்ல மத்தியில் ஆளுகின்ற பாஜகவும் பிரதமரும் அல்லது உள்துறை அமைச்சரும் அவர்களுடைய கவலைகளை போக்குவதற்கான ஒரு முயற்சியை எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி சார்.